இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியலில் பாக்கியா வாரத்துக்கு ஒரு பிரச்சனையை அவங்களே தேடி போவாங்க. ஸ்விம் பண்ணி நடந்து ஓடி டிரைவ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணி கடைசியில் ஒரு பிரச்சனையை அவங்களே கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இனியாவுக்கு ஸ்கூலில் ஒரு இது அப்படின்னோடனே இவங்களே நானே கார் எடுத்து போகிறேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கடைசியில் லைசன்ஸை மறந்து வச்சிட்டான்னு சொல்லி லைசன்ஸை வீட்டில் வச்சிருந்த லைசன்ஸை கொண்டு போய் வெட்டி இவர் கோபி அதை வெட்டி தூக்கி போட்டு இந்த மாதிரி கார் எடுத்து போய் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஊருக்கு போய் சமைக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு அங்கே சம்மந்தம் இல்லாமல் கதிர் ராஜி கல்யாணத்தை கட்டாய கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அங்கே வந்தாங்க. ஸோ இதில் அதில் வேன் ஏறி போய் பிரச்சனைக்கு போனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஆட்டோ ஏறி போய் சொல்ல எல்லாரும் சொல்ல கேட்காம ஒரு பிரச்சனை நடக்காது அப்படின்னா எப்படி ஒரு பிரச்சனை நடக்காது? கொஞ்சம் மூளையோடு யோசிக்கலாம். அதாவது என்னன்னா கணேஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாச்சும் மூளையோட எனக்காக நடந்துட்ட மாதிரி நடந்துருக்காரா. பின்னாடியே துரத்திட்டே வந்தார், எழில பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பாக்கியாவை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார். வீடு பூந்து மிரட்டினார், போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்தார். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ கதிரோட அந்த கணேஷோட அப்பாவுக்கு முடியல அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. அப்படின்னா முதல்ல அவருக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனை அவ்வளோ முடியாமல் கிடக்கிறாருன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்க வேண்டியதுனா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா பசங்களை கூப்பிட்டு நீங்கள் செடியா நீயும் கூட வா, நீயும் 7 பேர் வாங்க, என்ன பிரச்சனாலும் அங்கேருந்து பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு போகிறோம். இப்போ பிரச்சனையாகவும் பயப்படுறீங்க, அங்கே எழில் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயப்படுறீங்க. அப்போ தனியாக அனுப்புனா அமிர்தாவை எப்படி இது பண்ணாமல் இருப்பாங்க? இது தானே கோபியும் கேட்டார். யார் போனாலும் பிரச்சனை வரும், இவ போனால் மட்டும் எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும்னு கேட்டதுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு ஃபோனை எடுக்காதுன்னு சொன்னால் ஃபோனை எடுத்துகிட்டு எழில்கிட்ட சொல்லாதனா எழில்கிட்ட சொல்லிவிட்டு சொன்னதுக்கப்புறம் வருத்தப்பட தான் செய்வாங்க. வருத்தப்பட்டதுக்கப்புறமா வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இப்போ பிள்ளையும் தொலைச்சிட்டாங்க, எழிலோட மனைவியும் தொலைச்சாச்சு. ஜெனி விவகாரத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா செடியன் மேலே தான் தப்பு இருந்துச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக செடியன் உண்மையிலே மனசு மாதிரி திருந்திட்டாரு. இந்த சமயத்தில் போயிட்டு பாக்கியா இல்லை கொஞ்சம் இறங்கி வாமா, கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு கேட்கல. சரி ஓகே, அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் இதே மாதிரி தான் வழி இருந்துச்சு, என்ன எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்க, இருந்தாலும் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. சரி நமக்கு அது புரியுது. அப்போ குழந்தைய தூக்கி கொடுத்துட்டீங்க, அதுதான் நியாயம் அப்படின்னு பண்ணிட்டீங்க. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறீங்க? குழந்தையோட அப்பா என்ன இருந்தாலும் கணேஷ் தானே, நான் குழந்தைக்கான எங்கேயே போயிட்டு எதுவும் முடிவு பண்ணிட்டீங்களா? அது ஏன் இப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் முட்டாள்தனமான முடிவை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ இது வீட்டில் சும்மா விட போகிறாங்களா? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இதில் வரதான் போகுது. கண்டிப்பாக வர 1,00,000 கேள்விகளுக்கு பாக்கியாவை கேட்டு கொஞ்சமாக அறிவு இருக்காங்கிறத கேட்டு எல்லாம் திட்ட தான் போகிறாங்க. ஆனாலும் இப்போ எல்லாரும் சேர்ந்து திட்டதுக்கப்புறம் அழுதுகிட்டு நான் நினைக்கல எதிர்பார்க்கல, அவங்க தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கடைசியில் இப்போ தேடி அலைஞ்சு இப்போ அதை வச்சு ஒரு ட்ராக் ஓட போகுது. கடைசியில் இதெல்லாம் நடந்து முடியும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கோஸ்ட் கணேசன் இருக்கார், கோஸ்ட் கணேசன், அவரை திருப்பி கோஸ்ட்டாகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. அவர் ஏதோ பிரச்சனை எல்லாம் அங்கே இங்கே நடந்ததில்லை, அவரே எங்கேயாச்சும் விழுந்து காலே காலி ஆகிட்டார் அப்படின்னும், இல்லை அவரை ஜெயிலில் போடுறதோ, இல்லை அப்படின்னா எழிலோ பாக்கியாவோ தெரியாமல் ஏதோ பண்ணாலும் அவர் இறந்துட்டாரு, அதனால கொலைக்கேஸ் இவங்க மேலே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் கதையும் ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கோபி வேலைக்கு போகிறதில்ல, அவர் வேலையே போயிடுச்சுங்கிறதுலேருந்து அவர் கடன் வாங்கின வரைக்கும் எல்லா பிரச்சனையும் டீலில் விட்டாங்க. சம்மந்தமே எல்லாம் பாக்கியாவுக்கு மட்டும் 3 நாளைக்கு ஒரு தடவை 32 பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கதை எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கோஸ்ட் கணேசனோட கதைக்கு எப்படி ஒரு முடிவுரை எழுதுவாங்க, என்ன நடக்கும்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்